படம் பண்ணினதுக்கப்புறம் அன்பிரடிக்டபிள் கேரக்டர் மூக்குத்தி அம்மன். இது எப்படின்னு நமக்கு தெரியும், தான் ஜோனர். இல்லை கொஞ்சம் இமோஷனல் கேரக்டர்னா இதான் இமோஷன். பட் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர், எப்போ சிரிக்கும் எப்போ அழுவும், அடுத்தடுத்த சீனில் எப்படி பிஹேவ் பண்ணுவோங்கிறது எனக்கே தெரியாது ஸ்கிரிப்டில். நான் யார் தெரியுமா? ஜெயலலிதா ஃப்ரெண்டு. டைரக்டர் சுரேஷ் மாரியோட அம்மாவுடைய அக்கா தான் அவங்க, பெரியம்மா தான். ஸோ அவர் கண்ணால் பார்த்த விஷயம், இப்படி தான் எங்கள் பெரியம்மா பேசுவாங்க, இப்படி தான் நடப்பாங்கிறதெல்லாம் ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் அவர் சொல்ல சொல்ல தான் நம்ம சுத்தமாக நம்ம பார்க்காத ஒரு லேடி. நான் படம் பார்த்தேன், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஃபேமிலி அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான். உங்கள் பேரன் கூட வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு பாட்டி ஏன் ப்ரெஷ் எடுத்து விளக்கிட்டீங்க, தான் கழுவி தர எடுத்துக்கோ. என் பாட்டி எங்கள் அத்தை எல்லாம் அப்படி தான் கிளாஸில் போட்டு வச்சுருப்போம், எதையாவது ஒன்று எடுத்து விளக்கிடுவாங்க. நல்லா வெத்தல் பார்க்கு இந்த வாய் நாங்கள் சத்தம் போடுவோம், அது எதுக்கு என் பிரஷன் நீ எடுத்தேன்னு கத்துவோம். அதுக்கு இப்போ என்ன ஆகி போச்சு, தான் கழுவிட்டா சரியா போச்சு அப்படின்னு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சார் பண்ணியிருக்காரு. பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கிளாமரஸ் தான் சினிமாங்கிறத கண்ணோட்டத்தை மாற்றின நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. வெற்றிமாறன் அப்படி கொஞ்சம் பேர் வந்து அது கிடையாது, ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் போச்சு. ஸோ அந்த விதத்தில் ரஞ்சித் மேலே எனக்கு பெரிய மரியாதை. படத்துக்கு அழகுங்கிறது அந்த கதாபாத்திரம், அந்த கதைகள் தான் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு உணர்த்தின ஒரு டீம் ரஞ்சித் டீம். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க அம்மா? வெரி ஹாப்பி அம்மா உங்களை பார்க்குறதுக்கு. அண்ட் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உங்க கூட பேசுறதுல. ஜே பேபி நான் வந்து ட்ரைலர் பார்த்துட்டேன், படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ட்ரைலரில் ஒரு புல்லிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா, ஒரு பாஸ் லேடி மாதிரி அப்படியே செம்ம கிளாஸியாக ஸ்வாகாக வந்து இறங்கிருக்கீங்க ட்ரைலரில், அதான் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஸ்வாகாக இருக்கிறது, அந்த ஒரு டோன் எப்படி இருந்துச்சு ஒரு படம் முழுக்க? அது ஒரு ட்ரூ ஸ்டோரி. அது சினிமாக்குண்டான கலப்படம்லாம் எதுவும் அதில் கிடையாது. சாங் வந்து என்னென்னா அதை பற்றின கதை, அந்த பேபின்ற கேரக்டர் வச்சு தான் அந்த படம். அப்போ சாதாரணமாக ரொம்ப என்ன சொல்கிறது, பாப்புலராக இருக்கக்கூடியவங்க பயோபிக். இப்போ சூர்ரை போற்று அவர் வந்து ஒரு ஏர்கிராஃப்டுக்கு பின்னாடி இருக்கிறவருடைய உழைப்பு. ஸோ அது பயோபிக்காக வந்த ஸ்டோரி, வந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சாதாரண ஒரு கூட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு லேடி, அவங்க கதையில் என்ன இருக்குங்கிறதான் கதை கேட்குறப்ப எனக்கே அது அயனாவரத்தில் இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோடு இருந்தவங்க, அவங்கள பற்றி என்ன கதை சொல்ல போகிறாங்க, அது வச்சு எப்படிங்கிறது தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் படம் பண்ணினதுக்கப்புறம் அன்பிரடிக்டபிள் கேரக்டர். எஸ், நமக்கு ஒரு 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 கேரக்டர் இப்படி தான் நல்லா சிரித்து கலகலன்னு பேசக்கூடிய கேரக்டர் மூக்குத்தி அம்மன். இது எப்படின்னு நமக்கு தெரியும், தான் ஜோனர். படம் பேசிக்கலி ஹியூமர் பேஸ்டு, கொஞ்சம் சட்டையர் வரும். இல்லை கொஞ்சம் இமோஷனல் கேரக்டர்னால் இதான் இமோஷன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுவோம். பட் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர், எப்போ சிரிக்கும் எப்போ அழுவும், எப்போ என்ன பண்ணும், எந்த மூடில் அதை பேசும். ஸோ அது ட்ராவல் பண்ணிட்டு போகிறது, அடுத்தடுத்த சீனில் எப்படி பிஹேவ் பண்ணுவோங்கிறது எனக்கே தெரியாது ஸ்கிரிப்டில். ஒவ்வொரு சீன் பண்ணும்போது தான் இதில் நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க, அது கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. நம்ம ஒரே மாதிரி ஃபேஸை வச்சுட்டு இருக்கவே முடியாது ஒரு சீனில் கூட. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பித்து அழுகையில் போய் முடியும், இல்லை ரொம்ப சோகமாக இருந்துட்டு இப்போ பயங்கர ஹியூமராக இருக்கும், சீரியஸாக காமெடி பேசிடும். அப்போ ஹியூமர் இருக்குது படத்தில், ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் த சேம் டைம் இந்த உண்மை கதைங்கிறதுனால ரொம்ப, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க குழந்தைங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரிஜினல் லொக்கேஷன்ஸ் தான் ஷூட் பண்ணோம், அயனாவரம் அதை சுற்றின இடங்கள் எல்லாமே. இது உண்மை கதை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ நடிக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிஜமாலுமே ஒரு மனுஷங்களுக்கு நடந்திருக்குது அப்படின்றப்போ அது ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு கேரக்டர் அனுபவிச்சிருந்த விஷயங்கள், அதை கூடவே இருந்து பார்த்தவங்க. டைரக்டர் சுரேஷ் மாரியோட அம்மாவுடைய அக்கா தான் அவங்க, பெரியம்மா தான். ஸோ அவரை வளர்த்ததெல்லாம் அவங்க தான். ஸோ அவர் கண்ணால் பார்த்த விஷயம், இப்படி தான் எங்கள் பெரியம்மா பேசுவாங்க, இப்படி தான் நடப்பாங்கிறதெல்லாம் ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் அவர் சொல்ல சொல்ல தான் நமக்கு சுத்தமாக நம்ம பார்க்காத ஒரு லேடி. அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்கங்கிறது தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்படி தான் அவங்க இருந்தாங்கம்மா, இப்படி தான் நடப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க. கொஞ்சம் டிப்பிக்கல் அந்த சென்னை ஸ்லாங் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆமா. அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பார்க்க ஆமா. ஹாப்பி அந்த மாதிரி ஒரு டோன்ல கேட்கறதுக்கு. ஆமா, ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, இது வந்துட்டு தாய தொலைச்ச ஒரு மகனோட போராட்டமா? இல்ல வாழ்க்கைய தொலைச்ச தாயோட போராட்டமா? இது இது என்னன்னா, இது எங்க போகும்? எப்ப திருப்பி வரும்? இப்ப காலையில எங்க போகுது? நைட்ல அன்டைம்ல எங்க போகுது? இது எதுவுமே இவங்களாலே கண்டுபிடிக்க முடியல, ஃபேமிலில உள்ளவங்களாலே. ஸோ குடும்பம் அப்படியே ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பா அப்படியே என் குடும்பம் குடும்பம்னு வச்சிருந்த ஒரு லேடி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே வெளிய போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படிதான் இருந்திருக்காங்க. அத தேடிட்டே இருப்பாங்க. திடீர்னு காணாம போயிடும். திடீர்னு வரும். அந்த மாதிரி ஒரு அது அது மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு அதுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஆமா, விஷயம். ஆமா. ஸோ கதை முழுக்க வந்துட்டு அந்த ஒரு லேடி தான் இல்லையா? அவங்கள சுத்தின கேரக்டர்ஸு, அந்த ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். அவங்க எல்லாரோடும் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? எப்படி பேசினாங்க? அதாவது இப்ப பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நெறைய படிப்பு படிச்சவங்க, அவங்கெல்லாம் இப்ப சிங்கிள் பேரண்டா இருந்து ஃபேமிலிய கொண்டு போறது. அதெல்லாம் நெறைய பார்த்துருக்கோம். அது சேலஞ்சிங் தான் இல்லைன்னு சொல்லல. பட் பெருசா சம்பாதிக்கலாம் தெரியாது. ஏன்னா குழந்தைங்கள வளர்த்து, வளர்த்து, வளர்த்து எல்லாருடைய ஒரு வெல் விஷயம் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மைண்டு கொஞ்சம் எப்படி ஆகுங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியாது தான் சமாச்சாரம். எல்லார் வீட்லயும் ஒரு ஜே பேபி இருக்க தான் செய்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஜே பேபியோட ஜே பேபி ஞாபகம் வந்தாங்களா இந்த படம் பண்றப்போ? உங்களுடைய அம்மா ஞாபகம் வந்தாங்களா? ஏதாவது ஒரு தருணத்துல? இல்ல எல்லாம் அதில வர்ற முக்கால்வாசி சீன்லயும் எங்க அம்மாயிலருந்து அப்போ இருந்து எல்லா ஒரு கூட்டு குடும்பத்த மெயின்டெயின் பண்ண எல்லா அம்மாக்களும் இருக்காங்க. அதனால தான் இந்த படத்த பத்தி பேசும்போதெல்லாம், தயவுசெய்து உங்க அம்மா, பாட்டி அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்து மிஸ் ஆன ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இருந்த ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு குடும்பத்திலே எல்லாரும் இருந்திருக்காங்க. ஒரே ஃபேமிலியில அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னாலும் ஒரு மாமா, அத்தைன்னு கூப்பிட்டுட்டு எப்படி ஒரு அந்யோன்யமா இருந்தோம் ஒரு டைம்ல. அப்புறம் எல்லாரும் எல்லா விசேஷத்துக்கும் எல்லாம் போவாங்க. கல்யாணத்துக்கு போனா இவ்வளோ உங்களுக்கு வசதி இருக்கு, எவ்வளோ கொண்டு போய் குடுக்க முடியுங்கிறது இல்ல. ஆனா போயிடணும். ஒரு காது குத்துக்கு இத்தன பேரையும் கூப்பிட்டுட்டு அவங்க யாரும் வரலன்னா ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ சாதாரண அந்த குடும்பத்தில அன்னைக்கு இருந்த ஒரு விஷயங்கள், அது எல்லாம் எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க அத்தை அவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒவ்வொரு சீனும் பண்ணும்போது, ஐயோ! இப்படித்தானே எங்க அத்தை பேசியிருப்பாங்க. அங்க இருந்து ஊர்ல இருந்து ஏதோ வில்லேஜ்ல இருந்து இங்க வந்து 10 நாள் தங்கி இருந்துட்டு போவாங்க. அப்போ பெரிய பணம் கிடையாது. இருந்தாலும் இந்த ட்ரெயின்ல ஏறி அவங்களால முடிஞ்சதெல்லாம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து, அப்ப இங்க இறங்கி நம்ம ஜங்ஷன்ல இறங்கிட்டு அங்க ஏதாவது கடையில ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து ஒரு ஸ்வீட் ஈஸியா வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அதெல்லாம் வீட்ல செஞ்சது மட்டும் தானே இருக்கும். அதான் இப்ப இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம். யாரும் குழந்தைங்களுக்கு அதிரசம் வேண்டாம், முறுக்கு வேண்டாம். ஒண்ணும் வேண்டாம். ஒரு பீட்சா, பர்கர் வேற கல்ச்சரே ஆயிப்போச்சு. அப்ப அதெல்லாம் இல்ல. பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது அந்த மகன்கள் 2 பேரும் தாய் இருக்கிறவர்களும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட். தாய் இல்ல, தாய் காணோம் நீங்க தான் கூட்டிட்டு வரணும் அந்த ட்ரெய்லர்ல சொல்லும்போது அதுக்கப்புறம் அப்படியே பதறி போய் துடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பா ஒரு பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிறப்பான முறையில இருந்தா கண்டிப்பா அது அந்த பாசம் தேடும். அதுதான் பணம் இல்லாத குடும்பத்திலயும் பாசங்கிறது ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்களுக்கு இந்த ஈகோ கிளாஷ் எல்லாம் வரும். ஏன்னா அப்படி சொல்லிட்டாருன்னா நாளைலருந்து போ வேண்டாம். என்ன சப்போர்ட் இல்லைன்னாலும் வாழ்ந்துக்கலாம். வாழ்ந்துடலாம். இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பா இருந்தாலும் பரவால்ல. அம்மா இல்லைனாலும் பரவால்ல. அப்படி ஆயிடுச்சு. சொந்தங்கள் இருந்தே ஆகணும். இப்ப என் வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு அவங்கலாம் வந்திருக்காங்க. நான் நாளைக்கு போயே ஆகணும். இப்படிலாம் இதை எவ்வளோ மொய் எழுதுனாங்கங்கிறத எழுதி வைக்கணும். அவங்க இங்க வந்து நம்மளுக்கு அவ்வளோ குடுத்துருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு போய் திருப்பி அது குடுக்கணும். இல்ல ஒரு சாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க அத குடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ரூ. 500 கொண்டு போய் திருப்பி குடுக்கணும். இதெல்லாம் இன்னைக்கும் சாதாரண மக்கள் கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல இருக்கிறவங்க தான் அதெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியாம ஒரு ஃபோன்லயோ, இல்ல ஒரு மெசேஜ்லயோ முடிச்சிடுறாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. பக்கத்து வீடா இருந்தா கூட இன்விடேஷன் எடுத்துட்டு போய் குடுத்தா தான் அவங்க வருவாங்க. இவ்வளோ கிட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் நாங்க தான் ஓடி வர்றோம். எங்களுக்கு ஒரு ஒரு லெட்டரே குடுக்கல நீங்க. குடுக்கல. அந்த லெட்டர் தான் குடுக்கணும். அங்க இருந்து தீபாவளிக்கு ஏதாவது பண்ணா இங்க கொண்டாந்து ஏதாவது குடுத்தா தான் நாங்க திருப்பி அதே பாத்திரத்துல ஏதாவது போட்டு தான் குடுப்போம். காலி பாத்திரம் குடுக்கக்கூடாது. குடுக்கக்கூடாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நெறைய பேருக்கு அது தெரியல. இப்ப எங்க அம்மாலாம் ஏதாவது பக்கத்து வீட்ல இருந்து கொண்டு வந்து குடுத்தாங்கன்னாம்மா, பத்திரம் திரும்ப போறப்ப எடுத்துட்டு போ. ஒண்ணும் இல்லன்னா அந்த பூவாச்சும் போட்டு போ அப்படிம்பாங்க. அந்த சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டெயின் பண்ணியிருக்கு.
ஸோ அது எனக்கு வந்து நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலியில். ஸோ நாங்கள்லாம் அதை மெயின்டைன் பண்ணுறோம். பட் என் குழந்தைகள்லாம் நாளைக்கு எப்படிங்கிறது தெரியல. அதுதான் இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷனோட பேரண்டிங் அப்புறம் குழந்தைங்களோட வளர்ற விதம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது இன்னும் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்கப்பா, நல்லா வளர்றீங்க கண்ணா, இன்னும் இந்த விஷயங்கள்லாம் சேர்த்துக்கோங்கன்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க? இல்லை, நிறைய ஃபோனுலேயும் இந்த யூடியூப்பு, டிவி, இப்போ பிள்ளைங்களே பாருங்களேன், யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, நம்ம சித்தப்பா வந்திருக்காரு வான்னு கூப்பிட்டா வந்து அப்படின்ட்டு உள்ளே போயிடுவாங்க. பிகாஸ் அவங்களுடைய உலகமே வேறு. அப்போல்லாம் அது கிடையாது, வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. எல்லாரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு அந்த குடும்பத்து கதையெல்லாம் அவங்க பேசுவாங்க, இவங்க எல்லாம் சொந்தத்தை எல்லாம் கேட்டுக்குவாங்க. சின்னதுலேருந்தே அது அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரும். இப்போ அதெல்லாம் இல்லை, யாரையும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நியூக்ளியர் ஃபேமிலிஸாக போச்சு. ஒரு ஆள் சம்பாதிக்க வேண்டியது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுன்னு வரும்போது அது கொஞ்சம் பிரச்சனையான காலகட்டங்கள் இருக்குது. ஒரு பையன் கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் தான் அவள் குடும்பத்தை பற்றி அவள் யோசிக்கும் போது தான் இவனையும் யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனால் ப்ளைனாக என்ன சொல்லிடுவாங்க, ஒருத்தி உள்ளே வந்தால் அதில் இருந்து என் பையனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. பட் அவளுக்கு தெரியுது, வந்த இடத்துல இப்படியே வந்து அளவே இல்லாமல் கணக்கே இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி நமக்குன்னு நாளைக்கு ஒரு குடும்பம் வரும்போது எப்படி? ஸோ அதனால தான் அந்த கூட்டு குடும்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பித்ததே. இப்போ ஒரு சிங்கிள், ஏன்னா ஒரு சிட்டியில் வாடகைக்கு இருக்கிறவங்க எத்தனை சொந்தக்காரங்களை வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்க முடியும்? ஒரு பைப்பில் இவ்வளோ தண்ணி தான் எடுக்கணும், அதுக்கு மோட்டர் போட்டால் அதுக்கு கரண்ட் வேறே ஆகும், அது 10 மணிக்கு மேலே ஆளுங்க யாரும் வரக்கூடாது, எப்படியெல்லாம் கண்டிஷனோட தானே இருக்குது. ஸோ சிட்டி லைஃபுக்குலேருந்து எல்லாம் போச்சது வருத்தம் தான் கொஞ்சம். குழந்தைங்க எல்லாருமே வந்து இப்போ நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது எல்லா விசேஷத்துக்கும் நம்மளை கூப்பிட்டு போவாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க. என் தாத்தா இறந்ததுக்கு நாங்கள் எல்லாரும் போனோம். பட் இப்போ ஒரு சாவு வீடு, நீங்களாம் வராதிங்க, நான் ஒருத்தி போயிட்டு வந்துடுறேன், முடிஞ்சிருச்சு. எதுக்கு அங்கே வீட்டு வந்து எவ்வளோ வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் அங்கே உட்கார போகிறீங்க? இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம். அதனால் பசங்களுக்கும் அது டிட்டாச்மெண்ட் ஆகிப்போச்சு. பெரிய விஷயமாவே தெரியல, முக்கியத்துவம் வந்து புரியறது இல்லை, ஒன்றும் புரியாது. இன்னொரு விஷயம் பார்த்தா ஒரு ஸ்வாகான சாங் இருந்துச்சு, ப்ரோமோ சாங்கே அந்த சாங் தான், ஜே பேபி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் சாங் ப்ரோமோ சாங் விட்டுருந்தாங்க. இது செம்மையா இருந்துச்சுங்கம்மா அந்த சாங்கு, வாக்குக்கும் செம்மையா இருந்துச்சு. ஆமாம்மா, அது என்னென்னா அது பிகினிங் படத்தில் அது இல்லை, ஏன்னா இந்த கதைக்கு தேவைப்படாதுன்னு. பட் நிறைய சேட்டைகள் பண்ணுற ஒரு கேரக்டர் இது. அதாவது கொஞ்சம் வயசு ஆக ஆக குழந்தைங்க மாதிரி ஆயிடும்ன்ட்டு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதுக்கு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன குறும்பு சேட்டைகள் அதெல்லாம் இருக்கும் இந்த கேரக்டருக்கு. ஸோ அதை வச்சு தான் அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த யங் டீமுங்கள்லாம் ஒரு ஒப்பீனியன் வந்து, நானே ஃபஸ்ட் டைம் எனக்கு அனுப்பி விடும்போது நான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்பப்பா இந்த படத்தில் வருது இந்த மாதிரி ஒரு பாட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா, அந்த கேரக்டருடைய சில சேட்டைகள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இது நமக்கு இந்த சிரிக்கிறதா இதை வச்சு எப்படி சமாளிச்சிருப்பாங்க அந்த குடும்பம் அப்படிலாம் தோணும் நமக்கு. பயங்கர ஒரு ஃபன்னியான ஒரு சாங் இல்லையா? அதுல அவங்க உங்க பேரன் கூட வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு பாட்டு ஏன் பிரஷ் எடுத்து விளக்கிட்டீங்க, கழுவி தர எடுத்துக்கோ அவ்வளவுதான். அந்த மாதிரி என் பாட்டி எங்க அத்தை எல்லாம் அப்படித்தான், ஒருத்தர் தான் பல்லு தேய்க்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஐயோ நிஜமானுமா? அங்க நம்ம இதில் கிளாஸ்ல போட்டு வச்சிருப்போம் ப்ரஷ் எல்லாம், எதையாவது ஒன்று எடுத்து விளக்கிடுவாங்க. ஏன்னா கிராமத்தில் அந்த இது தானே உமிக்கறி, அந்த இதை வச்சு தானே தேய்க்கிறாங்க. இங்கே வந்தால் இதுதான் பல்லு விளக்கணும் போல இருக்குது, எதையாவது ஒன்று எடுத்து வச்சு தேய்ச்சி விட்ருவாங்க. நல்லா வெத்தலை பாக்கு தின்ன வாய், நாங்கள் சத்தம் போடுவோம், அது எதுக்கு என் பிரஷ் நீ எடுத்தேன்னு கத்துவோம். அதுக்கு இப்போ என்ன ஆகி போச்சு, தான் கழுவிட்டா சரியா போச்சு அப்படின்னு. ஸோ படங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலிக்கு, உங்க ஃபேமிலிக்கு ரிலேட் ஆன மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட மேக்கிங்ல வந்துட்டு நீங்க பேசிக்காவே அம்மா ஒரு குறும்புத்தனமான ஒரு கேரக்டர் தானேம்மா? ஆமாம், உண்மையே சொல்ல போனால் அப்படி இல்லை. எல்லாருமே பண்ணாத ஒரு ஆள் நான் தான். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செஞ்சானேன். நான் நிறைய பேசாத ஒரு ஆள். என் புத்தகங்களும் நானும் அப்படியே படிக்கிற காலத்துலலாம் படிக்கிற புத்தகங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். இது புதுசா இருக்குது நிஜமாலுமே. எல்லாருமே ஒரு விஷயம் ரொம்ப ஃபன் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, ஃபன்னுன்னா நம்ம கூட இருக்கிற ஆளுங்களோட கொஞ்சம் என்டர்டெயின், அது என்ன ஒர்க் பண்ணி எல்லாரோடையும் பழக்கமானதுக்கு அப்புறம் இப்போ சினிமா தான் அதிகமான நண்பர்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை விட எனக்கு எழுத்துலகத்தில் தான் நண்பர்கள் அதிகம். யங் ரைட்டர்ஸ் நிறைய பேர், அவங்களோட மணிக்கணக்காக பேசுவோம். சினிமாவுக்கு சம்மந்தமே இருக்காது, சினிமா அந்த சப்ஜெக்டாக வரவே வராது. பட் எனக்கு இப்போவும் என் ஃபோன் எல்லாம் வந்து மினிமம் யூஸ் தான்.
கூப்பிட்றது கொள்வது அந்த மாதிரி இப்போ தான் வாட்ஸ்அப் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கம்பல்சரியாக பார்த்தே ஆகணும், இல்லைன்னா யாராவது எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு அந்த புக்ஸ் படிக்கும்போது இருக்கிற ஒரு திருப்தியும் இதுவும் அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது கிடைக்கிறது இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்தாக்க எனக்கு மேக்ஸிமம் கிஃப்டாக கொடுக்குறது ஒரு புக்கு தான் இருக்கும். புதுசாக இந்த புத்தகத்தை படித்தேன் அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு படிச்சு அந்த எழுத்துல நிறைய ஆர்வம் இருந்திருக்குது இல்லையா உங்களுக்கு? இருந்திருக்கு. அப்போவுமே நான் நடிக்காத படத்துக்கெல்லாம் நான் ஸ்டோரி டிஸ்கஷன் உட்காருவேன். ஏன்னா நடிக்கிற படம்னா ஒரு சுயநலம் வந்துடும், இல்லை ஏதாவது சொல்கிறா கூட அதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்பேன், இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு அதில் தான் இஷ்டம், ஆர்வம் அதிகம் அதில் தான். நம்ம நடிக்கிறதுங்கிறது ஒரு கம்பல்ஷனுக்காக வந்தது நான். ஆனா ஆசை முதல்ல நீங்க எழுதி ஒரு கதை எழுதுனீங்க இல்லையா படத்துக்காக, அதுக்கப்புறம் ஏமா நீங்க கதை நிறைய எழுதுறது இல்ல? அப்போ அது என்னென்னம்மா, இந்த கதை எழுதுகிற ப்ராசஸ்ஸுங்கிறது இப்போ எல்லா ஆர்டிஸ்ட் மனசுலேயும் ஒரு கதை இருக்கும். நிறைய படங்கள் பண்ணுறோம், நிறைய கதைகள் கேட்குறோம். பட் இப்போ பிஸியாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நமக்கு டைம் இருக்காது உட்காந்து எழுதுறதுக்கு. இது ரைட்டிங் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனாக எடுத்துட்டா சீன் பை சீன் நம்ம எழுதணும், ரீரைட் பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்து கிழிச்சு போட்டு மறுபடியும் எழுதணும். இதுக்கான நேரங்கள் இருக்கணும் இல்லையா, அதுதான் முக்கியம். ஆனா அது ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம்டா இருந்தது இல்லையா உங்களோட அந்த கதை, நீங்க எழுதினது, நீங்க எழுதி எடுத்த கதை? எடுத்து படமும் பண்ணி மலையாளமும் வந்துச்சு, தெலுங்கும் வந்துச்சு. ஆக்சுவலி ஆமாமா. தமிழ் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்திருக்கணும். அது அந்த இயக்குனர் வந்து உற்சவமேளம் இல்லையா? உற்சவமேளம். உற்சவமேளம். கிருஷ்ணகுமார்னு ஒரு டைரக்டர், அவர் தமிழில் அவர் இறந்துட்டார், காலமாயிட்டார். அவர் அந்த அந்த கதையை பண்ணோம், அவரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் சொன்ன கதை. அம்மா இதை நான் எடுக்கிறேம்மா, நீங்கள் சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொன்னது. இந்த ஃபெமினிசம் பேசுறதுக்கு அகைன்ஸ்டாக இல்லைன்னாலும் பிரயோஜனம் இல்லாத ஃபெமினிசத்தை பற்றி எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. யூஸ் ஆகணும் ஒரு ஃபெமினிசம்னா. பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களை ரியலாக ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறாரு, இல்லை இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அஃபெக்ட் ஆகிற ஒரு பொசிஷனில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் சப்போர்ட் பண்ண முயற்சி பண்ணுற ஃபெமினிசம் ஓகே. சும்மா உட்காந்து வெட்டி பேச்சு வாயில் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அது இப்படி பெண்களுக்கு துணையாக அப்படி இப்படின்னுவாங்க. அது நான் என் வீட்டில் உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு 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 மேன் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் நெசசிட்டி, நமக்கு தேவைப்படுகிறது. அப்பா ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில், குரு ஸ்தானத்தில், இல்லை நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, நானே ஆகாசத்துலேருந்து தனியாக கீழே விழுந்தங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது இல்லையா. ஸோ அதை வச்சு கொஞ்சம் கிண்டலாக பேசி ஒரு கதை ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சில எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நான் உங்ககிட்டே சொல்லுவேன், இதை நான் படத்தில் எல்லாருக்கும் பயப்படுவாங்க, இதெல்லாம் நீ படத்தில் வைக்காத அப்படிம்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்படி சொல்லி நாங்கள் ஆர்கியூ பண்ணுவோம். அதை அப்படி நீ சொல்லுவேன், அப்புறம் உன் புருஷன் மட்டும் ஓகேவா, மற்ற ஆண்கள்லாம் இப்படிலாம் கிண்டலாக பேசிக்குவோம். அதுலேருந்து உருவான ஒரு ஸ்டோரி தான். பட் அவரது ப்ரொடக்ஷன் செட் ஆகாமல் எடுக்காமல் இருந்தார். அப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த படம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் படம் பண்ணுவீங்களா? இல்லை இந்த கதை நான் கொடுத்துட்டு வேணா, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த கதை. இல்லைம்மா நீங்கள் எடுத்துடுங்க, மலையாளத்தில் வந்தாலும் நான் மறுபடியும் ரீமேக்காக கூட எடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல வேளை அவருக்கு எனக்கு பே பண்ண அந்த பணம் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அவருக்கு. படம் எடுத்து பாதி ஆகும்போதே அவர் காலமாயிட்டார். அப்போ நான் நினச்சேன், ஒரு வேளை அது இல்லாமல் அவர் போயிருந்தேன்னா நான் அந்த படம் எடுத்துருக்கவே மாட்டேன். பிகாஸ் அவருக்கு வாக்கு கொடுத்த ஒரு படம் அப்படி எடுத்துச்சு, கலெக்ஷன் நல்லா வந்துச்சு. பட் மறுபடியும் அதே மாதிரி உட்காந்து கதை எழுதுறதுக்கு அதுக்கான ஒரு என்ன பொறுமையும் நமக்கு வரல. ஏதோ இப்போ ஒரு வேகத்தில் சொன்ன ஒரு கதை. சரி அம்மா, இப்போ ஒரு கற்பனையா அம்மா கதை எழுதுனாங்கன்னா எதை பத்தி எழுதுவாங்க, இல்லை எதை பத்தி எடுப்பாங்க? கிரேசி மோகன் சார் என்ன ரொம்ப கம்பல் பண்ணுவார் இப்போவும் டைரக்ட் பண்ணுறதுக்கு. அவரோட ஒரு ஸ்கிரிப்ட் நான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு படத்துக்காக இல்லைன்னாலும் நல்ல நட்பு ரீதியாக இங்கே வருவார். அவருடைய நாடகங்களை பற்றி பேசுவார். இது நம்ம படம் பண்ணும்போது எப்படி இதை ஒரு கொமர்ஷியலாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தவர். மற்ற படங்களில் ஏதாவது காமெடி அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹியூமராக வருது அப்படின்னும்போது கூட நான் கேட்பேன், மோகன் சார் இப்படி ஒரு கேரக்டர் வருது என்ன பண்ணலாம். இப்படி கடைசியாக நாங்கள் ஆஸ்திரேலியா ஒரு படம் போனோம், நான், குஷ்பு, சுகாசினி, அந்த நாட்கள்னு ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணி அவங்களுடைய ஒரு ட்ராவல் அப்படின்னு. ஸோ நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு மாமி போகிறாங்க ஆஸ்திரேலியா, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் சார். அவரும் சில சஜஷன்ஸ் சொன்னார். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம் வரணும், ஆக்சுவலி அது வரணும். ஏன்னா அதில் அந்த இந்த பெல்ட்டில் ஃப்ளைட்டில்
லக்கேஜ் இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் கூடவே அனுமார் மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி இப்படி போவேன். அதை அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஓகே. ஐயோ புளியோதரெல்லாம் அந்த போயிட்டு இருக்கே டே 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 அப்படின்னு அதிலே அப்படி படுத்து அப்படியே போவேன். காலை பிடிச்சி திருப்பி இழுத்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் தெரியாமல் அது என்னென்ன மடத்தனம் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் எனக்கு அவர் சஜஸ்ட் பண்ணது தான். ரெஸ்ட் ரூம் எங்கே போய் சத்த நேரம் தலை சாய்க்கிறதுக்கு, சீக்கிரமாக வந்துட்டோம் கால் வலிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு புரியல. அவங்க இருந்தது ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு ரெஸ்ட் எடுக்க வேற ரூம் வச்சிருக்காளா அப்படின்னு நேராக போய் பெட்டியெல்லாம் அங்கேயே வச்சுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பக்கம் சாஞ்சிட்டு, ஐயோ இது பாத்ரூம் இங்கே வரக்கூடாது, இருந்துட்டு போகிறது இது நம்ம ஆற்றுக்குள்ளே பாத்ரூம் இல்லையா, அது பாத்ரூம் இங்கே நம்ம இருந்துட்டு போகிறோம், இன்னும் எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ரூம் வச்சுருக்கா, ஏன்னா டாய்லெட்டுக்குள்ளே வந்து ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்க முடியும், காரியத்தை முடிச்சுட்டு அப்படி வெளியே கிளம்ப வேண்டியது. ஸோ இதெல்லாம் எனக்கு அவர் ஃபோனில் ஃபீட் பண்ணார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நாங்கள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் இறந்துட்டார் ஒரு. ஸோ அவர் மூலயமா ஒரு அட்வான்ஸும் கொடுத்து வச்சுருக்கிறார். எனக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைரக்ட் பண்ணுவேன். என்னென்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு ட்ரை ஃபிலிம், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் பார்க்கக்கூடிய படமாக இல்லாமல் இந்த ஜேபிபி மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி படமாக இருக்கணும். ஹியூமரும் இருக்கணும், அப்படி இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சம் பிரில்லியண்டான படங்கள், அது தப்புன்னு சொல்ல வரல. பட் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த ட்ராக்கில். ஸோ எனக்கு அதிகம் பரிச்சயமானது இதுதான். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சார் பண்ணியிருக்காரு. அவரோட படைப்புகளுக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன், எப்படி அவரை ரசிக்கிறீங்க சொல்லுங்க? பேசிக்காக அவங்க கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். அதாவது கொஞ்சம் கீழ்மட்டத்தில் உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணுற படமாகவும் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக சில படங்களில் கொஞ்சம் தாக்கார மாதிரியும் இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்ம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு சினிமா ஓகே தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டுமே எப்போவுமே நம்ம தூக்கி வச்சுட்டு அப்படின்னு இல்லாமல், பட் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிளாமரஸ் தான் சினிமாங்கிறத கண்ணோட்டத்தை மாற்றின நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. வெற்றிமாறன் அப்படி கொஞ்சம் பேர் அது கிடையாது. அதாவது அவங்க பிளாக்காக இருக்கட்டும், அழுக்கு துணியாக இருக்கட்டும், அது எதுவுமே சினிமாவுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நார்த்தில் இருந்து வெள்ளை வெள்ளையர்னு கேர்ள்ஸ் வந்தால் தான் கதாநாயகியாக முடியும். ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், ஹீரோயின்னா இப்படி இருக்கணும், அம்மாங்கிறது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும், ஹீரோவோட அம்மா அப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் போச்சு. ஸோ அந்த விதத்தில் பாரஞ்சித் மேலே எனக்கு பெரிய மரியாதை. சூப்பர். அதுதான் அந்த மாதிரி படங்கள் வரணும், அந்த மாதிரி ஆட்கள் வரணும். நிறைய ஆர்டிஸ்ட் அவர் தேர்ந்தெடுக்கிறது. இப்போ ஜேபேபியில் மெலடின்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னோட பொண்ணா நடிச்சிருக்கோம். உண்மையிலேயே ஒரு ரோடில் பின்னாடியே பசங்க துரத்திட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்குதுமா. அந்த சீனில் தான் அந்த பொண்ணு கத்திட்டே வருது. உண்மையிலே யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி கத்திட்டு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது அப்படி ஒரு இமோஷன். அப்போது அந்த கிளாமர் நார்மலி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமில் இருக்கிற ஒரு கிளாமர் இருக்கு, அது இல்லை. கிளாமர் படத்துக்கு அழகுங்கிறது அந்த கதாபாத்திரம், அந்த கதைகள் தான். அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு உணர்த்தின ஒரு டீம் பரஞ்சித் டீம். ஸோ அதில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். செம்ம. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் நம்மளோட என்ன சொல்றது, ஒரு யங் ஜென்ரேஷன் கூட ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிப்போம் இல்லையாம்மா? அந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டது டைரக்டர் கிட்டயா இருக்கட்டும், இல்லை உங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், தினேஷ் சார் கூட நடிச்சிருக்கீங்க, ஸோ அவங்க கிட்ட இருந்து. தினேஷ் எல்லாம் ரொம்ப நல்ல ஆக்டர். அதாவது ஒரு டைமில் மலையாளத்தில் தான் இருந்துச்சு ஒரு பிஹேவியர் ஆக்டிங். ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம பிஹேவ் பண்ணி என்ன சொல்கிறது, படங்களில் நடிக்காமல் பிஹேவ் பண்ணுறதுங்கிற ஒரு விதம் இருக்குது. டைலாக் பேசுகிறதுலையும் எல்லாம் அது கொஞ்சம் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால தான் இந்த புது டைரக்டர்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ வேல்யூ. அவங்கெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமாக, இப்போ ஆடுகளம் பாருங்கள், இவ்வளோ யதார்த்தமாக அந்த இடத்துல நம்ம இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. காக்கா முட்டை மாதிரி படங்கள் வருது. நிறைய படங்கள், நிறைய நல்ல நல்ல டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இங்கே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியே மாற்றிருக்காங்க. பட் அதுக்கு நடுவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் அப்படின்னும் போது இந்த மாதிரி பாட்டு வேணும், இத்தனை குரூப் டான்சர்ஸ் பின்னாடி இருக்கணும், இப்படி அவங்க கிளாமரஸாக இருந்தால் தான். ஃபாரின்லேருந்து வந்த டான்சர்ஸ் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக அவங்க பேக்கில் இருக்கணும். அங்கே மலேசியா போகணும், சிங்கப்பூர் போகணும், ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் எடுக்கும்போது தான் ஒரு ரிச்னஸ் வரும். இந்த பேட்டர்னெல்லாம் என்றைக்குமே என் மனசை ஈர்த்ததே கிடையாது. ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இல்லை, பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கலாம். என்ன பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்தாலும் அதை பார்க்கக்கூடிய நம்ம மண்ணினுடைய மனம் இருக்கிற படங்களாக இருந்தால் தான் நமக்குன்னு சொல்ல முடியும். வேறு என்ன நமக்கு நேட்டிவிட்டி? இந்த காஸ்டியூமில் என்ன நேட்டிவிட்டி? இதோ நான் போட்டிருக்கேன், இதில் என்ன நேட்டிவிட்டி?
இதெல்லாம் ஒரு நம்ம இப்போ சூழ்நிலைக்காக நம்ம போட்டுட்டு இருக்கோமே ஒழிய, இங்கே நீங்கள் இருக்கீங்களே இந்த ஊரில் என்ன ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ரஷ்யன் என்கிட்ட வந்து கேட்டால் என்னன்னு சொல்கிறது? எங்கள் ஊரில் இந்த ஜீன்ஸு இந்த இது தான் நாங்கள் போடுவோம்னு சொல்கிறது தான். நமக்குன்னு ஒரு புடவை இருக்குது, நமக்குன்னு ஒரு பாவாடை தாவணி இருக்குது. அதிகமாக படங்களில் பாவாடை தாவணி மலையாளத்திலே எனக்கு அதிகமாக கட்டினது நான் தான் இருக்கும். நான் தான் அங்கே நிறைய கட்டி நடித்தேன், பாவாடை சட்டை போட்டு நடித்தது எல்லாமே நான் தான். அதெல்லாம் இல்லை. நம்ம இங்கே இப்போது காலேஜிலலாம் வந்து ஏதாவது ஒரு பொங்கல் சொன்னால் தான் ஒரு வேட்டியை கட்டு பசங்கள்லாம் வர்றது, அதுக்குன்னு மட்டுமே அதுக்குன்னு ஒரு நாள் வந்து பண்ணி அன்னைக்கு மட்டும் அப்படி வந்து இதெல்லாம் வச்சுட்டு ஒட்டி விடுற மாதிரி இருக்கும். வெல்க்ரோ வேட்டிஸ் வந்துருச்சு. ஆமா, ஏன்னா இல்லைன்னா இன்ஸ்டன்ட் சாரி வந்துருச்சு. ஆமா, அப்ப இல்லைன்னா பையன் எந்திரிச்சு போவான், வேட்டி சேர்ல தான் உட்காரணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியாது, வேட்டி கட்டி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தானே வேட்டி இடுப்புல இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்குன்னு போகும்போது யாராவது இப்படி இழுத்தா வந்துருமோன்னு அதுக்குன்னு ஒரு பெல்ட்டை போட்டு, அப்போ என்ன ஆகும்? இப்போ என்னுடைய ரிலேட்டிவ் பசங்களே சொல்கிறேன், வேட்டியில் பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு போவாங்க, வேஷ்டி பாட்டுக்கு கீழே இருக்கும், பெல்ட்டு டைட்டாக இருக்கிறதுனால வேட்டி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடவே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏப்பா இது என்னப்பா இது இப்படி திரிகிற, ஐயோ இது எப்போ வந்துருச்சுன்னு ஓடுவாங்க. ஸோ என்ன தெரியாது, தெரியவே நான்லாம் கிண்டல் பண்ணுவேன், தெரியாது, வேஷ்டி கட்டி தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த கல்ச்சர்லேருந்து நமக்கு போகுதேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு சினிமாவும் ஒரு காரணமாக. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேஷ்டி கட்டிட்டு போகக்கூடாது. சென்னையிலே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்னுடைய மூத்த அண்ணன், அவர் பேசிக்காகவே வேஷ்டி தான் கட்டுவார். ஆமாம், அந்த வேஷ்டி தான், அதுதான் அவருக்கு பிடிக்கும். அவர் பேண்ட் போட மாட்டார். அவர் வில்லேஜில் இருந்து வந்தவர் தான். பட் நீட்டாக வேட்டி கட்டி அப்படி வருவார். அந்த ஹோட்டலுக்கு போனால் திடீர்னு ரிசப்ஷனில் நிற்க சொல்லிட்டாங்க, நிறையா கேள்வி கேட்டாங்க. என்ன நீங்கள் எப்படி வர்றீங்க? வேட்டியெல்லாம் மடித்து கட்டிட்டு அவர் அப்படியே வந்துட்டார். இல்லை சார், அது வந்து ரெஸ்டாரண்ட்டில் அலோவ் கிடையாது உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரர் அங்கே போய் அது எப்படி இப்போது அரசியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்தாருன்னா முதல்வர் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் தான் நீ உள்ளே போடுவியா சொல்லு இப்போ. அப்புறம் அரசியல் இதில் இருக்கிறவங்கள நீ எப்படி உள்ளே ஏற்றுற? வேஷ்டி இங்கே கட்டக்கூடாதுன்னு வெளியே எழுதி வைக்கணும், லுங்கி கட்டிட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி சாரி சார்னு சொல்லி கொண்டு போய் உட்கார வச்சு. ஸோ அடிப்படையான எண்ணங்கள் பாருங்கள். பெரிய ஹோட்டலுக்கு போனால் இப்படிலாம் போனால் தான் அதுக்கு ஒரு மரியாதை. அந்த ஹோட்டல் நம்ம ஊரில் தானே வச்சுக்கிட்டு குப்பை கொட்டுறாங்க. வேற எங்க உங்கள் ஃபாரினில் வந்து வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு அங்கே கொண்டு போய் வைக்க சொல்லுங்கள், இங்கேயே வைக்கிறாங்க. இங்கே வச்சா நம்ம ஆளுங்க வேஷ்டி தான் கட்டுவாங்க, லுங்கி தான் கட்டுவாங்க. உனக்கு பணம் கொடுக்குறாங்களா பில்லுக்கு, அதுதானே பார்க்கணும். உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தரத்துக்கு மேற்பட்டவங்க உட்காந்தா நாங்கள் சோறு போடுவோம், அதுக்கு எதுக்கு ஹோட்டலில் இங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுங்கிறது எனக்கு எப்போவுமே ஒரு ஆதங்கம் உண்டு. ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மஞ்சுமேல் பாய்ஸ், அந்த ஒரு படம். அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாகவே மலையாளம் சினிமா வந்துட்டு இங்கே தமிழ் ரசிகர்களை இன்னுமே கவர்ந்துட்டு இருக்குதோ அப்படின்ற ஒரு விஷயம். எல்லா காலத்துலேயும் அதை ஏன் கவர்ந்துட்டு இருக்குன்னா என்ன சொல்கிறது, அந்த யதார்த்தங்கிறது தான். ரொம்ப நேச்சுரலான நம்ம கூட்டத்திலேருந்து யாரோ 4 பேர் அதில் இருக்க மாதிரி வரும். இப்போ பிரேமலு அப்படி தான், நமக்குள்ளேருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அங்கேயும் வந்து கொமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ன்னு சிலது வருது, வேறு விஷயம். பட் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்களும் ரொம்ப நல்லா ஓடுறதுக்கு காரணம் அது இங்கேயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் யதார்த்தமாக நம்மளோட சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னா அது நல்லா ஓடும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வருது மலையாளம், ஈவன் தமிழ்லையும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அம்மாவோட சிங்கிங் கெரியர் வந்துட்டு வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் அப்படியே கண்டினியூவாக பாடிட்டே இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. இல்லை இல்லை, ஏன்னா என்னுடைய வாய்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறது, லேசாக அப்படி ஒரு காற்றடிச்சாலே கட்டிக்கும். நம்ம பண்ணுற கேரக்டர்ஸுக்கு நம்ம பல இடங்களில் போகிறோம். இப்போ சிங்கர்ஸ்ன்னு சொன்னால் சில விஷயங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஃபுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது, அது மெயின்டைன் பண்ணுறோம். ஆர்டிஸ்ட் பாடுறதுங்கிற இப்போ ஆசைக்கு பாடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொசைட்டி மேலே உங்களுக்கு இருக்க ஒப்பீனியன், உங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு கிளியராக புரியுது. அண்ட் இதை நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து லெசனாக எடுத்துப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயம் நான் லெசனாக எடுத்துக்கிட்டேன் பர்சனலி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.